தலை தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள்கிட்ட லவ்வை சொன்னால் வேற ஒருத்தன் பேசுகிறான், அவனும் தூத்துக்குடிக்காரன் தான், நீங்கள் தான் எனக்கு ஜஸ்டிஸு வாங்கி கொடுக்கணும், ரீப்ளை பண்ண தலை, இல்லைன்னா நான் செத்துடுவேன். இது என்னப்பா எனக்கு வந்த சோதனை? நான் 5-6 கஞ்சி குடிச்சிட்டு அந்த அக்கல் நடந்துட்டு லொடுக்கு நடந்துட்டு இருக்கேன், அதையும் நீ கெடுக்க பார்க்குறா என்ன? அப்படி தானே? நீ லவ் பண்ணுறவன் என்னவே பண்ணணும்? நீ லவ் பண்ணுறவன் அவள் இன்னொருத்தக்கிட்ட பேசுகிறானே, நீ இங்கிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அங்கிட்டு போக வேண்டியதானே? நீ அங்கிட்டு இழுத்துட்டு போனா இல்லை என்னையும் இழுத்துட்டு போக சொல்கிறேன் அங்கிட்டு. அப்படியே உனக்கு பேச்சு போய் அங்கே நான் வெட்டு பட்டு சாகணும், அப்படி தானே? ஏற்கனவே அங்கே உள்ளது போலதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, இல்லை என்ன நீ நியூஸில் வரணும்னு பார்க்குற என்னத்தில்? நீர் நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, அதனால நீர் வேற எந்த ஹெல்ப்பும் கட்டிடுறோம்னு வச்சுக்கிறோம், சும்மா கிள்ளுன்னு வந்து முன்னே நிற்பேன். ஆனால் நீர் என்னையே பழி கொடுக்கணும்னு பிளான் போட்டிருக்கிறது பார்த்தீரா? நான் அவர்கிட்ட போய் கேட்கணும், அவன் என்ன பாளையரை வச்சு வெட்டணும், அதான கணக்கு. சும்மா இருமையா, நானே கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை குட்டியை பார்த்துட்டு இப்போ தான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், 5-6 கஞ்சி குடிச்சிட்டு. நீ எதுவும் இழுத்து விட்டு போயிடாயிரும், வேற ஹெல்ப்னா கேளும், தம்பி சிட்டா செய்கிறேன் சரியா? நானும் ஃப்ரெண்டுக்கு ஆபத்துனாலே பாரிங்க ஓடுறவன், பிரச்சனையை கண்டு நீர் என்ன வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறீரு, பச்சாட்டி வேற பொண்ணை போகிறோம், அதான் நல்லது. ஓகே.